நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இரவிபுதூர் கடையிலேருந்து 500 மீட்டர் உள்ளால போகும்போது செருகோல் பக்கத்தில் ஒரு இடம். இது வந்து ஒரு சேனல் பக்கத்தில் உள்ள லேண்டு. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சிமெண்ட் ரோடு, கரெக்டாக அழகாக புதிய ரோடு, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. வீட்டுக்கு போகக்கூடிய பாதை, டெம்போ கார் எல்லாமே வரக்கூடியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் அங்கே நிப்பாட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? ஓகே. அப்புறம் வந்து இப்போது நீங்கள் இந்த காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டுக்கே நல்லா செலவு பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மட்டமான ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் உள்ளால போகும்போது ஒரு நல்ல ஒரு கிணறு, கிணத்துல உள்ள தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாமல் இருந்தனால நல்ல ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்டில் உள்ள ஒரு ஹாலு, இதை தான் பார்க்குறீங்க நீங்கள். ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்குறது கிணறை பார்க்குறீங்க பாருங்கள். கிணறு இது சைடில் உள்ள ஒரு பாதை, நல்ல அழகாக டைல்ஸ் போட்டு நடக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு வெளியில் இந்தியன் க்ளோசெட் வச்சு ஒரு பாத்ரூம் இருக்கும். துணி துவைக்கிறதுக்கு கல் வசதிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அது இந்தியன் க்ளோசெட் டாய்லெட். பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிச்சன், வெளியில் உள்ள ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி கிச்சன் மாதிரி வச்சுருக்காங்க. வெளியில் பின்புறமும் முற்றம் வந்து நல்ல டைல்ஸ் போட்டு அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பலாமரம் இருக்குது, நல்ல காய்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலாமரம் இருக்குது. அப்புறம் இதை சுற்றி வரும்போது இந்த சைடும் எல்லா சைடுமே டைல்ஸ் போட்டு ஒரு பாதை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி வந்துட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளால் நம்ம பார்க்கலாம். இதுதான் போர், நீங்கள் பார்க்குறது போர், அந்த கிணறு. அது கார் பார்க்கிங் ஆக வேண்டி அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளால் வரும்போது ஒரு ஏறணுன்னு ஒரு ஹால் இருக்குது. அது ஃப்ரண்டில் உள்ள ஒரு ஹால் மட்டும் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆஸ்பெஸ்டாஸில் சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டைனிங் ஏரியா, ஒரு சின்ன டேபிள் போடுற ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. அப்புறமா வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி, ஒரு பெரிய பெட்ரூம், பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து ஒரு 10க்கு 9 ஒரு பெட்ரூம். ஓகே, அதை விட கொஞ்சம் சின்னதாக உள்ள ஒரு பெட்ரூம். அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் பார்க்குறது கிச்சன், ஒரு மிதமான ஒரு மீடியம் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிச்சன். டேப் கனெக்ஷன் நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து நீங்கள் பார்க்குறது பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட். இது வீட்டுக்குள்ளே உள்ளது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அப்புறம் ஷவருக்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ பிடிச்சவங்க இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 35 சொல்கிறாங்க. நமக்கு நெகோஷியேட் பண்ணிக்கலாம்.